வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 7th மே போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். அதாவது நம்ம இந்தியன் மார்க்கெட் கண்டினியூவாக வந்து தேர்ட் செஷனாக வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் ஃப்ரைடே, மண்டே அண்ட் டியூஸ்டே 3 நாளாமே வந்து ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. அதாவது ஃப்ரைடே வந்த ஹையிலேருந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிற ரேட் வரையும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது? நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோடைய வெனஸ்டே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்டு, நியூஸு, இது எல்லாமே பார்த்தலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் 2 ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஸ்பீச் கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரியான மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே வந்து வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஃபெட் கவர்னர்ஸோடைய ஸ்பீச்சில் வந்து அவர் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அதாவது அவர் பொசிஷன் வந்து லாங் எடுத்துட்டாரு இருக்குது, டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்கிறாரு. என்ன மாதிரியான டோவிஸ் கமெண்ட்னா, இந்த இயர் எண்டுக்குள்ள வந்து ரேட் கட் பண்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுத்துக்கிறாரு. யூனோ, இப்போ அப்கமிங்ல இருக்கிற ஃபெட் ஈவெண்ட் வந்து எப்போ வருது அப்படின்னா ஜூன் 12 அன்னைக்கு வருது. அன்னைக்கு வந்து 5.5% தான் வந்து ஹோல்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் போல் இருக்குது. அதாவது 85 to 90% இருக்குது. அதுக்கு அடுத்த ஈவெண்ட் எப்போ இருக்குது அப்படின்னா ஜூலை 31 அன்னைக்கு இருக்குது. அதுலேயும் வந்து ரேட் ஹோல்டு பண்ணுவாங்க அப்படின்னு தான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து செப்டம்பர் 18 தான் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் 18, அதுக்கு அடுத்ததாக வந்து நவம்பர், இதில் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறனால தான் வந்து எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருது. டவ் வந்து 0.46%, நாஸ்டாக் இண்டெக்ஸ் 1.2%, S&P 500 ஆல்மோஸ்ட் 1% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருது. யூஎஸ் உடைய வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 13.5 வந்துருக்குது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, யூஎஸ் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 20க்கு போகும்போது நம்ம வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 10ல் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து யூஎஸ் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 20ல இருந்து இப்போ வந்து 13.5 வந்துருச்சு. நம்ம வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 10ல இருந்து இப்போ வந்து 17 வந்துருக்குது. ஓகேங்களா? யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு 4.49ல வந்து செட்டில் ஆயிருக்குது. காலையில் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது மிக்சர் ரிட்டர்ன்ல இருந்துச்சு. ஜாப்பனீஸ் நிக்கி 1.5% ஹைல இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% டவுன் இருந்துச்சு. ஷாங்காய் இண்டெக்ஸ் ஃபிளாட்டா இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. யூனோ, நம்ம நிஃப்டி 50 to 60 பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது 30 to 40 பாயிண்ட்ஸ் ஹைல தான் ஓப்பன் ஆச்சு. எஸ்டர்டே வந்து மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிரீன்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நிஃப்டி. பட் ஆக்சுவலாக ஓப்பன் ஆனது 60 to 70 பாயிண்ட்ஸ். ஸோ நிஃப்டி யாரும் மதிக்கிறது இல்லைன்னு வச்சுக்காங்களேன். 30 பாயிண்ட்ஸ் ஹைல ஓப்பன் ஆச்சு. 22,500 வந்து 22,230, அதாவது 22,300ங்கிறது ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த சப்போர்ட் பிரேக் பண்ணிட்டு 70-75 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிட்டு அகைன் வந்து சப்போர்ட்லேயே வந்து நீங்க வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பேங்க் நிஃப்டி 48,950 ஓப்பன் ஆயிட்டு 48,250. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் இண்டெக்ஸ், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், இதில் எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷர், அதாவது ஹியூஜ் ப்ராஃபிட் புக்கிங். இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 383 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. 0.5%, 73,511 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 141 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது. 22,301 வந்து செட்டில் ஆகுது. கரெக்டாக வந்து சப்போர்ட் ஜோன்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து டாப் கெய்னர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஃப்எம்சிஜி, அதாவது 2% வந்து ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. யூனோ, எஸ்டர்டே வந்து பிரிட்டானியா வந்து ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. கைடன்ஸ் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து பிரிட்டானியா, இந்துஸ்தான் யூனிலிவர், ஐடிசி இதெல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. இன்னைக்கே வந்து அதனோட ரேலி வந்து கண்டினியூ ஆயிருக்குது. இன்னைக்கு வந்து காட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் அது வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்ததுனால அது ஆல்மோஸ்ட் 7% ஏறிடுது. ஓகேங்களா? ஐடி இண்டெக்ஸ் 0.7% ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. மற்ற இண்டெக்ஸ் பார்க்கும்போது, அதாவது பியூசி பேங்க், ரியாலிட்டி, மெட்டல், ஆட்டோ, இது எல்லாமே வந்து 1% to 2% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸ் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் டவுனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது 1% to 2%. ஓகேங்களா? வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 17 நியர்பைல வந்து செட்டில் ஆயிருக்குது. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்துட்டு நிஃப்டி ஓவரால் எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அதாவது என்எஸ்சி வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்குறாங்க. மே 18 அன்னைக்கு, அதாவது சாட்டர்டே அன்னைக்கு ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து சர்வர் வந்து செக் பண்ணுறதுக்காக 9:15 to 10:30, தென் 11:30க்கு ஓப்பன் பண்ணி ஆஃப்டர்நூன் 12:30க்கு வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க.
ஓகேங்களா. அதுக்கடுத்தா வந்து செபி வந்து இந்த ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றத வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது என்எஸ்சியும் சரி பிஎஸ்சியும் சரி ப்ரொபோசல் கொடுத்துருந்தாங்க செபிக்கு, நாங்கள் வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் செபி வந்து அது வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு வந்து தேர்ட் பேஸ் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. அதாவது 93 சீட்டுக்கு 11 ஸ்டேட்ல வந்து இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. பிஎஸ்என்எல் வந்து 4G வந்து இந்த ஆகஸ்ட் எண்டுக்குள்ள வந்து அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது உலகமே வந்து இப்போ வந்து 6Gக்கு போயிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு உண்டான ஏற்பாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போதான் வந்து பிஎஸ்என்எல் வந்து 4Gக்கு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா. க்ரூடு வந்து $83 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. கோல்டு பிரைஸ் வந்து $2320 பெர் அவுன்ஸுக்கு வந்துருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 105ல வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஈவெண்ட்ஸ் இன்னைக்கு டியூஸ்டே எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸும் கிடையாது. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் வெனஸ்டே வந்து பாரத் 4G, கனரா பேங்க், ஹீரோ மோட்டோகார்ப், எல்என்டி, டாடா பவர், டிவிஎஸ் மோட்டார் இவங்க வந்து ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ ஓவராலாக எப்படி இருக்குது நம்ம மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னதே தான் 22,800லேருந்து இப்போ 22,300 வந்துருச்சு. ஓகேங்களா. அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே தான் வந்து ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணிச்சு 22,794. அங்கேருந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறது 22,300, 500 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. இப்போ 22,300க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் 22,000 to 22,050. ஓகேங்களா. இது வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட். பட் மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 21,700 தான். இது வந்து இந்த லாஸ்ட் 3 மந்தோடைய லோ அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து 50-day மூவிங் அவரேஜ் கீழே வந்து நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. யூனோ லாஸ்ட் மந்த் பார்க்கும்போது 22,780லேருந்து 21,777 வந்துருச்சு. அங்கேருந்து அகைன் 1000 பாயிண்ட்ஸ் ஏறிட்டு இப்போ வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கிருக்குது. இந்த ஓவராலாக அந்த ஜனவரி மந்த்லேருந்து அப் டு டேட் வரையும் அந்த சார்ட் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி தான். அதாவது ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருக்குது. நம்ம வந்து டே ட்ரேடிங்கில் எப்படி ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருக்குதா அதே மாதிரி மந்த்லி பேசிஸில் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து 22,300 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 22,050 to 22,000 அரௌண்ட். ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 21,700. இது வந்து ஓவராலாக இப்போ 500 பாயிண்ட்ஸ் இறங்கிருக்கனால இங்கேருந்து ஏதாவது ஒரு ரேலி வந்துச்சு அப்படிங்கும்போது 22,450லேருந்து 22,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அஸ் ஆஃப் நவ். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட் 4 செஷனில் ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிடுது. 49,500லேருந்து 48,200 அரௌண்ட் வந்துருக்குது. ஸோ இங்கேருந்து ஏதாவது ஒரு ரேலி வருது அப்படின்னா 48,500லேருந்து 48,800 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து இன்ட்ராடே பேஸில். சப்போர்ட்டுங்கும் போது 48,000 தான் மேஜர் சப்போர்ட். ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,700. ஸோ நான் ஆல்ரெடி மெனி டைம்ஸ் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான், மார்க்கெட் கூடவே வந்து ட்ராவல் பண்ணுங்க அப்படின்ட்டு தான். மார்க்கெட் கூட எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டை வச்சு. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு மற்ற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் ஐடி வந்து ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன். அது மட்டும்தான் என்னுடைய ஐடி. மற்ற ஃபேக் சேனல்லாம் நிறைய இருக்குது. என்னுடைய ஃபோட்டோ யூஸ் பண்ணி அது எதுலேயுமே வந்து ஜாயின் பண்ணாதீங்க, அதில் எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஓகேங்களா. என்னுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனல் ஐடி யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அது மட்டும்தான் என்னுடைய ஐடி, வேற எந்த ஒரு ஐடியும் கிடையாது. எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுங்கிற மாதிரி எனக்கு வேற எந்த ஒரு ஐடியும் கிடையாது. ஓகேங்களா. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து 0.5% அரௌண்டு, அதாவது ஜெர்மனி டேக்ஸ் வந்து ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சுன்னு ஒரு நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 6:30க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 7th May அப்டேட் ஆகிடுச்சு. எஃப்ஐஸ் 3,668 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்கு 2,300 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. வாட் எவர் எஃப்ஐஸ் என்ன செல் பண்ணிக்கிறாங்களோ அதுக்கு குறைவாக தான் வந்து பை பண்ணிக்கிறாங்க. எஃப்ஐஸ் வந்து செல்லிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, டொமஸ்டிக்கு பையிங் பவர் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டெய்லியுமே வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபர்தர் டேட்டா என்ன அப்படிங்கிறத பார்த்தாலும் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் மார்னிங் ஒரு சார்ட் ஒன்று போட்டு இது வந்து ஒரு 3 month சப்போர்ட், சாரி 3 month இல்லை, லாஸ்ட் 5 month சப்போர்ட் வந்து 320 இருக்குது.
ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா 400 to 410 வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் ஒன்று போட்டிருந்தேன். அது வேறு எந்த ஸ்டாக்கும் இல்லை, அதானி வில்மார் லிமிடெட். ஓகேங்களா. ஸோ இந்த அதானி வில்மார் லிமிடெட் வந்து 320ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. 320க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் வந்து ஃபர்தராக வீக் ஆகும். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு ரேலி வந்துச்சு அப்படின்னா 400+ போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிட் போல் வந்த உடனே பிஜேபி தான் வந்து அகைன் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு போல் வந்துச்சு அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு பெரிய ரேலி வரும். அந்த பெரிய ரேலியில் இதுவும் வந்து ஏறத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து பொலிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்குது, நியூஸ் சைடு இருக்குது. அதனால் வந்து நான் வந்து டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். 320க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிடும். இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது 400+. ஓகேங்களா. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயுமே வந்து சொல்லிக்கிற மாதிரி உண்டான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க. அதாவது 22,500 காலில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் தான் வந்து ஹியூஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆல்மோஸ்ட் 13.69 crore இருக்குது. புட்டு சைடு 7.65 crore தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு மோடில் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணும்போது. பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 48,500ல் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தென் 48,000 புட்டில் மார்ஜினலான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக வந்து பார்க்கும்போது காலில் 7.85 crore இருக்குது. புட்டில் வந்து 4.09 crore இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில். அதாவது ஓவராலாக வந்து நம்ம மார்க்கெட் வந்து இந்த 2024 பொறுத்த வரையுமே வந்து ரோலர் கோஸ்டர் ஸ்டைலில் இருக்குதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதனுடைய இது காட்டுறோம் பாருங்க. அதாவது பிப்ரவரி மந்த்து 21,600 அப்படியே ஏறிட்டு 22,500 வந்துட்டு அகைன் வந்து 21,700. ஓகேங்களா. மறுபடியும் வந்து ஆல் டைம் ஹை மார்க் பண்ணிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷர், அகைன் ஒரு ஆல் டைம் ஹை மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த 2024 ஃபிகர். ஓகேங்களா. இப்போ வெனஸ்டே நம்ம நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் சார்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,400. 22,400க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் அரௌண்ட் 22,500. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,230. அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே வந்து டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 22,100. ஓகேங்களா. ஸோ 22,230 கீழே இருந்துச்சு அப்படின்னா 22,100 வரையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 22,400 தென் 500. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய 1 hour சார்ட் பார்த்துட்டு இருக்கிறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த லாஸ்ட்டு 4 செஷனாகவே வந்து டவுனில் தான் இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹை வந்து மார்க் பண்ணுறது 49,974. இது வந்து ஏப்ரல் 3rd அன்னைக்கு ஏப்ரல் 30th அன்னைக்கு மார்க் பண்ணிக்குது. ஏப்ரல் 30th இன்னைக்கு வரையும் வந்து 48,200, 1,800 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ், இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 48,500. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா 48,600. ஓகேங்களா. 48,500 to 600. சப்போஸ் 48,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 48,900. ஓகேங்களா. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஏப்ரல் 26th வந்த லோ. ஓகேங்களா. ஏப்ரல் 26th அண்ட் 25th எடுத்திருக்கிற சப்போர்ட் தான் ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். அதாவது 48,100. 48,100க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 47,700. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன்.